மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தையும் குப்பைகளை அகற்றும் தனியார் நிறுவனமான அவர்லாண்ட் நிர்வாகத்தை கண்டித்து ஜூலை 1ஆம் தேதி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி அலுவலகத்தை போராட்டம் நடத்தினர். போராட்டம் நடத்திய தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது 5 பேர் மீது பொய் வழக்கு பதிந்ததாக கூறப்படுகிறது. இதனைக் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மாவட்ட அமைப்பாளர் பூமிநாதன், டி.பி. முத்து, சி.ஐ.டி.யு. மீனாட்சி சுந்தரம், பாலசுப்பிரமணி, எல்.பி.எஃப். தங்கவேல் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இணைந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவள்ளுவர் சிலை அருகே 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக அளித்தனர். நிகழ்வில் விசிக மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சோலையப்பன், சந்திரன், மாரி, செம்மக்கல் முருகன், சி.ஐ.டி.யு. செயல்தலைவர் ரவி, கருப்பசாமி, முருகன், சீதாலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநகராட்சி நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். போராடிய தலைவர்கள் மீது, தொழிற்சங்க தலைவர்கள் மீது பொய் வழக்கு போட செய்த மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். அஞ்ச மாட்டோம். பொய் வழக்குக்கு அஞ்ச மாட்டோம். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை விட மாட்டோம். தமிழக அரசு மாநகராட்சி நிர்வாகமே ரத்து செய். அவர்லாண்ட் நிறுவனத்தை ஒப்பந்தத்தை ரத்து செய். மதுரை மாநகராட்சியை சேர்ந்த சி.ஐ.டி.யு., எல்.பி.எஃப்., எல்.எல்.எஃப். ஆகிய 3 சங்கங்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னால கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடந்துட்டு இருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஜூன் 29, 30, ஜூலை 1 ஆகிய 3 நாட்கள் அறிஞர் அண்ணா மாளிகையில காத்திருப்பு போராட்டம் நடத்துற போது தொழிற்சங்க தலைவர்கள், அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்க தொழிற்சங்க தலைவர்களை, தொழிலாளிகளை இவங்க திரட்டுறாங்க என்கிற ஒரு காரணத்தை, வன்மத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு அதிகாரியின் மூலமாக அதிகாரியை மிரட்டுவதாக சொல்லி ஒரு பொய் வழக்க போட்டுக்கிறாங்க. எனவே இந்த பொய் வழக்கு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்கிற முறையில முதல்ல இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் அயற்பணி மேற்கொண்டிருக்கக்கூடிய அவுட் சோர்சிங் கம்பெனியான அவர்லாண்ட், இந்த அவர்லாண்ட் கம்பெனி என்பது வந்ததிலிருந்து மதுரையினுடைய சுகாதாரம் என்பது சுத்தமாக மோசமாக போயிடுச்சு. இன்றைக்கு மதுரை மாநகரத்துக்கு 40வது இடம் இன்றைக்கு இறங்கி இருக்குன்னா அதற்கு முதன்மையான காரணம் இன்றைக்கு அவர்லாண்ட் என்று சொல்லக்கூடிய அவுட் சோர்ஸ் கம்பெனி தான் காரணம். ஆனா அந்த கம்பெனி இவ்வளவும் செய்து கொண்டு தொழிலாளிகளை அராஜகமாக கிட்டத்தட்ட எந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றாத, ஒரு செவி மடுக்காத, தொழிற்சங்களை மதிக்காத ஒரு நிறுவனமாக இருக்கு. மாநகராட்சியுடைய விதிகளை மதிக்காத ஒரு நிறுவனமாக இருக்கு. எனவே அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது. அடுத்ததாக குறைந்தபட்ச ஊதியம் அரசாணை 62(2)D படி குறைந்தபட்ச ஊதியம், அது சுகாதார பிரிவாக இருந்தாலும் சரி, பொறியியல் பிரிவாக இருந்தாலும் சரி, இந்த தொழிலாளிகளுக்கு அரசாணை 62(2)D படி குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்கணும். தீபாவளி பண்டிகைக்கு போனஸாக வழங்கணும் ஆகிய கோரிக்கைகளோடு இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் முன்வைத்திருக்கக்கூடிய வரி வசூல் மோசடி, இந்த வரி வசூல் மோசடியை பொறுத்த மட்டும் உள்ளபடியே தமிழக முதல்வர்கள் நல்ல ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட நாங்கள் கோருவது என்னவென்று சொன்னால், மோசடியில் ஈடுபட்ட அனைவர் மீதும் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது ஒண்ணு. இரண்டாவதாக, இந்த வரி வசூல் மோசடியில் ஈடுபட்ட ஆதாயம் அடைந்ததாக இன்றைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் அனைத்துடைய பட்டியலை இன்றைக்கு பகிரங்கமாக வெளியிட வேண்டும். அது இந்த விசாரணையுடைய வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும். மூன்றாவதாக, இது போன்ற கடந்த 10 ஆண்டுகளில் மாநகராட்சியுடைய கணக்குகளை ஆய்வு செய்த ஆடிட்டர்களுடைய ஆட்சேபனை குறிப்பு ஏறக்குறைய 7500க்கும் மேற்பட்ட ஆட்சேபனை குறிப்புகள் இருப்பதாக நம்பகமான தகவல் இருக்கிறது. எனவே அந்த தணிக்கை அறிக்கையை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்பதையும் இந்த போராட்டத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தில் அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தினுடைய எந்த அளவுக்கு நிறைவேறும் என்பதை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்பது நாங்கள் முடிவு செய்து அதையும் அடுத்த போராட்டத்தை நோக்கி நாங்கள் போவோம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். சம்பள உயர்வு என்பது இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திப்பது என்பது குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்றத ஒரு காரணமாக தான் சந்திக்கிறோம். முக்கியமாக
மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு வாரம் வந்து பொதுமக்களுக்கு குறைதீர்க்கும் கூட்டத்தை நடத்துவதை போல, விவசாயிகளுக்கு குறைதீர்க்கும் கூட்டத்தை நடத்துவதை போல, தூய்மை பணியாளர்களுக்கும் மாதம் ஒரு முறை குறைதீர்க்கும் கூட்டத்தை நடத்துவது என்பதையும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் மனுவாக கொடுத்தோம். பாலசுப்ரமணியன், CITU பொதுச் செயலாளர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.